ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாசங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ராசாத்தியும் சுடலையும் 2 பேரும் அங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு அப்செட்டாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்க உடனே இங்கே ராசாத்திக்கும் ஒரு யோசனை தோணுது. நம்ம பேசாமல் நம்ம வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுடலையும் ராசாத்தி கிட்ட சொல்லவும், ராசாத்தி இதை கேட்ட உடனே, சுடலை, இப்போ தான் உனக்கு மூளை வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு ஐடியா கொடுத்துருக்க. நான் போய் உடனே அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் அங்கே இருக்கிற மாயாண்டியோடைய வீட்டுக்குமே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சுடலையும் அங்கே ராசாத்தி போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு வந்தால் இங்கே ஒரு பூகம்பமே கண்டிப்பாக வெடிக்க தான் போகுது. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மஞ்சமலைக்கும் மாயாண்டிக்கும் 2 பேருக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டுட்டா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடலையுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பேச்சியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்குமே போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ எடுக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக அங்கே கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கான எல்லா இது வேலையுமே பார்த்துட்டு எங்கள் பேச்சியும் அவனுடைய ஃப்ரெண்டு கூட சந்தோஷமாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பூங்கொடியுமே ரொம்பவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டோட படுத்துக்கிட்டுமே இருக்காங்க. எப்போவுமே மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தலையில் அடிபட்டுருக்கிறதுனால அங்கே படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்த அங்கே இருக்கிற அழகரும், இன்னும் இவன் மார்னிங்கே எழுந்து அவளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பா, இன்னைக்கு எழுவே மாற்றா, இவளுக்கு என்ன ஆச்சு தெரியலையே, நம்ம எழுப்பி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் அங்கே இருக்கிற பூங்கொடியை போய் எழுப்பவும் போகிறாங்க. போய் எழுப்ப போனவும் அங்கே கிட்ட போய் பார்த்து, பூங்குடி இங்கே பாருங்கள், எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே எழுப்பி விடவும், ஆனால் அங்கே பூங்குடியுமே எழுந்திருக்காமல் அப்படியே டயர்டாகவும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நம்ம சைலண்ட்டாக கிளம்பலாம், ஏன்னா அவளுக்குமே ரொம்பவே டயர்டாக இருக்கும். அதனால் நம்ம அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா மண்டையில் அடுப்பு எடுக்கிறதுனால அவளுக்கு தலையில் ரொம்பவே வலி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகருமே கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அழகர் வெளியே வரவும் அழகரை பார்த்த மீனாட்சியும், அழகர் இங்கே பூங்குடிக்கு எப்படிப்பா இருக்குது, இப்போ வலி பரவாயில்லையம்மா, இப்போ எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் ஒரு வருத்தத்தோடு கேட்கவும், அதுக்கப்புறம் இதை கேட்ட அழகரும், அம்மா இப்போ அவளுக்கு ரொம்பவே வலிக்குது போல், அது மட்டும் இல்லாமல் அவள் நைட்டெல்லாம் தூங்கலை. ஏன்னா குளிர் ஜுரம் மாதிரி அவளுக்கு ஃபீவர் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு, 105 டிகிரி மேலே இருந்துச்சு. அதனால் நான் டேப்லெட் வாங்கிட்டு போட்ட பிறகு தான் அவள் கொஞ்சம் நேரம் தூங்கினா. அதனால் இப்போ டயர்டாக தூங்கிக்கிட்டு இருக்கா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவோம். இதை கேட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும், அழகரு என்னப்பா சொல்கிற, நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலப்பா அழகரு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவளுக்கு ரொம்பவே வலிக்கும் அழகரு, நான் தெரிஞ்சு இப்படி ஒரு விஷயத்த நான் எப்போவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் இல்லை அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் அங்கே இருக்கிற மீனாட்சியும் அழகர்கிட்ட சொல்லவும், இதை கேட்ட அழகரும், அம்மா நீங்கள் தெரியாமல் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எதுக்குமா அந்த ஒரு விஷயத்த நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க, அவளே அந்த ஒரு விஷயத்த எதுவுமே எடுத்துக்கல, நீங்கள் அவளை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவளுக்கு கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே ராசாத்தியுமே வீட்டுக்கு வெளியே நிற்கவும், வெளியே கோலம் போட்டுக்கிட்டு இருந்த அங்கே இருக்கிற தேன்மொழியும் அங்கே இருக்கிற ராசாத்தியை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதிர்ச்சியாக பார்த்த உடனே அங்கே அங்கே இருக்கிற தேன்மொழிக்கு என்னதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திணச்சின்னு நின்றுக்கிட்டு இருக்க. உடனே ராசாத்தியும், இந்த பார்பில் எங்கள் பூங்குடி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி கேட்கவும், உடனே தேன்மொழி அங்கே உள்ளதான் இருக்காங்க, நீ உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு போகிறாங்க பதட்டத்தோட தேன்மொழியும். உடனே ராசாத்தியும், இங்கே பூங்குடி ஃபோனை எடுக்கல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, அதனால தான் ஒரு 8 பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற ராசாத்தியும் சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற தேன்மொழியும் பதட்டத்தோட ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. உடனே அங்கே இருக்கிற பூங்குடியை பார்த்த உடனே இங்கே இருக்கிற ராசாத்திக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது. எப்படில பூங்குடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி பதட்டப்படவும், உடனே பூங்குடியும், அத்தை எதுக்காக அத்தை இங்கே வந்தீங்க, நீங்கள் பூங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு பூங்குடி, உன் தலையில் இவ்வளோ அடிபட்டுருக்கு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட கேட்கவும், அத்தை எனக்கு எதுவுமே இல்லை அத்தை,
எனக்கு கால் வலிக்கு நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராசாத்தியும், இல்லை போல நீ என்கிட்ட ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த வீட்டில் இருக்கிற எங்கள் மீனாட்சியோ இல்லை இங்கே இருக்கிற மாயாண்டியோ ஒன்று எதனா பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி கேட்கவும், அத்தை இல்லை அத்தை, தெரியாத தனமா எங்கள் அத்தை வந்து கத்தியை தூக்கி போட்டாங்க, அது தெரியாமல் இது தலையில் பட்டுருச்சு, வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராசாத்திக்கு பயங்கர கோவம் ஆகிடுது. ஏன் போல பூங்குடி, உன்னை அவங்க எதனா பண்ணாங்களா, எனக்கு அப்போவே நல்லாவே தெரியும், எனக்கு இந்த வீட்டில் உன்னை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னாலலாம் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் பயங்கர கோவத்தோட அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட கத்தவும், உடனே பூங்குடியும், அத்தை எதுவுமே ஆகலை அத்தை, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எதுக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்த இவ்வளோ பெருசாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க அத்தை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட ராசாத்தியும் கோவத்தோட வெளியே வரவும் மீனாட்சியை பார்த்துட்டு, இந்த பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, எங்கள் பூங்குடியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது, நான் என்ன பண்ணுற பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராசாத்தியும் ரொம்பவே கோவமாகவும் அங்கே இருக்கிற மீனாட்சி கிட்ட திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும், ஐயோ இங்கே ஏற்கனவே மஞ்சமலை சும்மாவே நம்மளுடைய ஃபேமிலி கூட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பான், இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே பெரிய பிரச்சனையவே ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சிக்கும் ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூங்குடியும், இங்கே அத்தை எதுக்கு வந்தாங்க, இவங்க வேற இங்கே சின்ன விஷயத்த இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்குவாங்க வேற, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அப்பா வேற நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவார், அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வச்சு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க, எதுக்கு தான் இங்கே வந்தாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே இருக்கிற பூங்குடி கிட்ட மீனாட்சியும் போய் பேசுகிறாங்க. இந்த பருப்புல பூங்குடி, நான் உன்னை இப்படி காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது நினச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணலை, ஏதோ தெரியாமல் அந்த பொருட்களெல்லாம் தூக்கி கிடாசனும் போது தெரியாமல் உன் தலையில் வந்து பட்டுருச்சு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிக்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சியும் சொல்லிட்டப்போம். இதை கேட்டால் அங்கே இருக்கிற பூங்குடியும், இல்லைங்க நீங்கள் தெரியாமல் தான் போட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலியில் நான் வந்து 2 அடுப்பாக வைக்கிற போது அது 2ஆக பிரிக்கிற போது கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரும், கோவம் வந்து எல்லாருமே பயங்கரமாக அது பிரச்சனை பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலை, இதெல்லாம் தூக்கி வெளியே தான் போட சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் கோவத்தில் அதை தூக்கி வீசினீங்க, அதனால் தெரியாமல் வந்து என் தலையில் பட்டுருச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் இது ரொம்பவே பெருந்தன்மையாக அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற மீனாட்சியும், பூங்குடி என்ன இருந்தாலும் என்னுடைய மனசை ஆற்றிக்கவே முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது, எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லிடவும், உடனே இங்கே இருக்கிற பூங்கொடியும், இங்கே பாருங்கள் எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது உங்கள் மேலே, ஏன்னா நீங்கள் தெரியாமல் பண்ண தப்புக்கு நீங்கள் எந்த ஒரு தப்புமே எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது, அதுக்கு போய் என்ன பண்ண முடியும், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு எல்லாமே சரியாயிடும் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனாட்சியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே மீனாட்சி இங்கே பூங்குடி பேசுகிறத கேட்ட அங்கே இருக்கிற தேன்மொழியும், அண்ணி நீங்கள் பேசுனதை பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி மனசு யாருக்குமே வராது, உங்களை மாதிரி எங்கள் அம்மா தான் தெரியாமல் விழுந்தாலையும் ஆனால் எங்கள் அம்மாவால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டுச்சு, இதுக்காக எங்கள் அம்மா மேலே நீங்கள் ரொம்பவே கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எங்கள் அம்மா மேலே கோவமாக நீங்கள் பேசாமல் எங்கள் அம்மா பண்ணது தெரியாமல் ஒரு விஷயத்தை தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேன்மொழியும் சொல்லிடவும், இதை கேட்ட பூங்குடியும், இப்போ தேன்மொழி எதுக்காக அதெல்லாம் ஒரு பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஏற்கனவே ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பின ராசாத்தியும் அங்கே இருக்கிற மாயாண்டிக்கிட்ட போயிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட கத்திக்கிட்டு போகவும், உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற மஞ்சமாலையும், ராசாத்தி எதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கத்திக்கிட்டு இருக்க, பொறுமையாக சொல்லு, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கேட்கவும், இதை கேட்ட ராசாத்தியும், அண்ணன் அங்கே பூங்குடியை இப்படி தலையில்
மிகப்பெரிய காயத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த மீனாட்சி அந்த வீட்டில் நம்மளுடைய பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கினாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு அங்கே போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எங்கள் பூங்குடியோட தலையில் பெரிய கட்டை போட்டுட்ருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்றா. அவளுக்கு நிறைய அடிபட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட பூங்கொடி சொல்லிடவும் அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லிடவும் உடனே ராசாத்தி சொன்னதை கேட்டதும் அங்கே மஞ்சமலைக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. பக்கத்தில் இருந்த பேச்சுக்கும் சரி எங்கள் மஞ்சமலையோடைய அம்மாக்கும் சரி எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. உடனே அங்கே இருக்கிற மஞ்சமலை ராசாத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி கிட்ட மஞ்சமலை கேட்கவும், அண்ணன் நான் உங்ககிட்ட விளையாடுவேண்ணா, கண்டிப்பாக அங்கே பூங்குடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, பூங்குடியை அங்கே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உங்கள் மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே பூங்குடியை எந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியும் சொல்லிட்டுறாங்க. உடனே ராசாத்தி சொன்னதை கேட்டதும் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பயங்கர கோவத்திலையுமே பார்த்துக்கிட்டு பயங்கர அதிர்ச்சியிலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் உடனே பேச்சியும், ஏப்புள்ள பூங்குடி, ஏப்புள்ள ராசாத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அங்கே இது மாதிரிலாம் நடந்திருக்காது, கண்டிப்பாக மதனி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேச்சு சொல்லவும் உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற மஞ்சமலையும், இங்கே பார் பேச்சு, உன்னுடைய அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, அங்கே அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னுடைய மகளுக்காக நான் தான் அங்கே குரல் எழுப்பணும், இதுக்கு மேலேயுமே அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இப்போ கூடி சீக்கிரமா அவங்கள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பொண்ணு மேலே அவங்க கை வச்சுட்டாங்கல்ல, இதுக்கு மேலே அவங்க சந்தோஷமா இருந்தா என்ன, இருக்கா கட்டி என்ன, என்னுடைய பொண்ணுக்கு அவங்க டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும். என்னுடைய பொண்ணை டிவோர்ஸ் வாங்கி என்னுடைய வீட்டுக்குள்ளேயே நான் அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறேன். அவனை விட நல்ல மாப்பிள்ளையே நான் பார்த்து அவளுக்கு கட்டி வைக்கிறேன். அந்த டிவோர்ஸ் ஆன விஷயம் அவங்க ஊர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பத்தை அசிங்கமாக பேசணும். அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்த உடனே அவங்க இந்த வாழை வெட்டியாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே மீனாட்சியையும் மாயாண்டியுமே அசிங்கப்படுத்தி பேசணும், அதை என் 2 கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லிடவும் உடனே பேச்சியும், இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தாச்சி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும், அங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு, எங்கள் ராசாத்தி தான் அங்கே ஒன்று நடந்திருந்தா எங்கள் 2 வந்து பெரிய விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் கேட்டு சொல்கிறேங்க, நீங்கள் அர்ஜென்ட்டில் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அது மஞ்சமலை கிட்ட ராசாத்தியும் இங்கே பேச்சு வந்து சொல்லிட்டுறாங்க. ஆனால் மஞ்சமலை இதை கேட்காம கண்டிப்பாக இங்கே அந்த ஊரில் அவங்க அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு என் பொண்ணுக்கும் அங்கே அழகுக்கும் டிவோர்ஸ் கேட்க தான் போகிறேன், உடனே இப்போ நான் வக்கீலை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பாக இப்போ போக தான் போகிறேன்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுடலையுமே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க இல்லையா, சுடலை உடனே நீ வக்கீலுக்கு கால் பண்ணி அந்த வீட்டுக்கு வர சொல்லு, இதுக்கு மேலே என்னுடைய கஷ்டத்துக்காக என்னுடைய கஷ்டத்தை பார்த்து என்னை கஷ்டப்படுத்துறவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு என்னுடைய பொண்ணு அந்த மாயாண்டி வீட்டில் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சுடலை கிட்ட சொல்லிட்டு அங்கே இருக்கிற வக்கீலையுமே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கோவத்தோட ஆட்டோவில் அங்கே இருக்கிற மஞ்சமலை இங்கே சுடலை வக்கீலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மாயாண்டி வீட்டு முன்னாடி ஆட்டோவிலேருந்து இறங்கி உள்ளேயுமே போகிறாங்க. கோவத்தில் அங்கே இருக்கிற மஞ்சமலையும், டே மாயாண்டி எங்கடா இருக்க, நீ வெளியே வாடா, என்னுடைய பொண்ணை நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் பயங்கர கோவத்துலேயும் கத்தவும் உடனே இதை கேட்ட அங்கே எல்லாருமே என்னடா வெளியில் சவுண்டு கேட்குது, மஞ்சமலையுடைய சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பென்னி செம்பிலி அங்கே இருக்கிற மாயாண்டி ராசாத்தி எல்லாருமே அங்கே வெளியே வரவும் உடனே இங்கே இருக்கிற மஞ்சமலையை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மாயாண்டிக்கு பயங்கர அதிர்ச்சி. மாப்பிள்ள சொல்லுங்கள் மாப்பிள்ள, இன்னும் இவ்வளோ கோவமாக வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை கிட்ட மாயாண்டி கேட்கவும் உடனே இதை பார்த்த மஞ்சமலையும், இந்த பாரு மஞ்சமலை, நீ என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத, என்னுடைய பொண்ணை நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய பொண்ணை கொலை பண்ண பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், என்னுடைய பொண்ணை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லவும் உடனே பூங்குடியும் தலையிலோடைய கட்டோட வெளியே வந்து நிற்கிறாங்க. உடனே அதை பார்த்த ஆத்தா பூங்குடி, என்னம்மா ஆச்சு, உன்னை என்னம்மா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் அங்கே பூங்குடி கிட்ட போகவும், அப்பா
நீங்க எதுக்குப்பா இங்க வந்தீங்க? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. இங்க தெரியாம கால் தடுக்கி நான் கீழே விழுந்துட்டப்பா. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க பிரச்சனை படலான்னு சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடியும் மஞ்சமலை கிட்ட சொல்லவும், உடனே மஞ்சமலை, "இங்க பாரும்மா, நீ அவங்களுக்கு பயந்துகிட்டலாம் நீ என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவங்க தானம்மா உன்னை ஏதோ பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும்மா. ராசாத்தி வந்து எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னா. எனக்கு நல்லாவே தெரியும். ராசாத்தி நீ சமைக்கிறதுக்காக கேஸு, ஸ்டவ்வுன்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கான எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வச்சாலாம். அதுக்காக இங்கே இருக்கிற மீனாட்சி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உன் தலையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராசாத்தி வந்து என்கிட்ட சொன்னாம்மா. எனக்கு நல்லாவே தெரியும். நீ மழுப்பாத, நீ மறைக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்ட பூங்கொடியும், அப்பா அங்கே ராசாத்தி இது அத்தை சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இங்கே வராதீங்கப்பா. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் நல்லா தானே இருக்கேன். நீங்கள் எதுக்காக இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கேருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூங்கொடியும் சொல்லிடவும், உடனே இதை கேட்ட மஞ்சமலையும், இல்லை பூங்கொடி, இல்லை அத்தா, நான் உன்னை விட்டுட்டெல்லாம் இங்கேருந்து போக மாட்டேன். என்ன ஒரு பெத்த தாய் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படியேப்பட்ட உன்னைய இப்படி மண்டியை உடைச்சி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேணாமா? அதுக்கு தான் நான் வரும் நல்ல ஒரு முடிவோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்டேன் ராசாத்தி, மாயாண்டி, மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்க்கவும், உடனே பக்கத்தில் இருக்கிற நந்தினுடைய அம்மா தெய்வான உடனே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒரு காரணத்தோடு தான் இங்கே இருக்கிற மஞ்சமலை வந்திருக்கான். கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. இந்த ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டோம். அப்பயாவது எங்களுடைய அருமை பெருமை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியட்டும். நான் எவ்வளவோ கேட்டேன், என்னுடைய பொண்ணை நந்தினியை எங்கள் அழகருக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதுவுமே அவங்க கேட்காம எங்கள் பூங்குடிக்கு கட்டி வச்சாங்க இல்லையா, இந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வானையும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்க. உடனே சுடலையும், இந்த பார் மாயாண்டி, இங்க எங்களுடைய வீட்டு பொண்ணை நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. எங்க வீட்டு பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்துல எல்லாருமே முடிவு எடுத்தாங்க. ஆனா அந்த முடிவையும் அந்த வாக்குறுதியுமே நீங்க மீறிட்டீங்க. இதுக்கு மேல உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்க பொண்ணுக்கு டிவோர்ஸ் கிடைச்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய மச்சான் வந்து ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. அழகருக்கும் பூங்கொடிக்கும் டிவோர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உங்கள் முன்னாடி உங்கள் வயிறு எரிய ஜாம்னு சொல்லிட்டு எங்களுடைய வீட்டு பொண்ணுடைய கல்யாணத்தை நாங்கள் நடத்த போகிறோம். என்னுடைய வீட்டு பொண்ணை உங்களுக்கு சுலபமாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இலக்காரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்போ என்னுடைய மச்சான் நல்ல ஒரு முடிவோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடவும், இதை கேட்ட இங்கே தெய்வானைக்கும் நந்தினிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தாலையும் தெய்வானைக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி, நம்ம நினச்ச மாதிரியே நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஒரு வழி இங்கே இருக்கிற மஞ்சமலையை கொண்டு வந்துட்டான். இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட்டு இவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து கூடிய சீக்கிரம் எங்கள் அத்தாச்சிக்கிட்ட இந்த டிவோர்ஸ் ஆன உடனே இவங்க பிரிஞ்ச உடனேயே நம்ம இங்கே நந்தினிக்கும் அழகருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையும் தன்னைத்தானே பேசிக்கவும், உடனே வக்கீலுமே கூட வந்துக்கிட்டு இருக்க. வக்கீலை கூப்பிட்டு, வக்கீல இங்கே எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு படித்து டீட்டெயிலாக சொல்லிடுங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் என் பொண்ணு ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது. இதுக்கு மேலே எனக்காக என்னுடைய பொண்ணு கஷ்டப்பட்டது போதும். இந்த வீட்டை விட்டு நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு யாருமே நீங்கள் குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையும் சொல்லிட்டுறாங்க. அப்பா, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை. எனக்கெல்லாம் டிவோர்ஸில் எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. என்னுடைய விருப்பத்தோடு தான் டிவோர்ஸ் நோட்டீஸே நம்ம அப்ளை பண்ண முடியும். எனக்கு இதில் விருப்பமே கிடையாதுப்பா. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கப்பா. முதல்ல வக்கீல் சாரை கூட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே என்னை கஷ்டப்படுத்தலை. என்னை சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் ரொம்பவே கோவத்தோடு சொல்லவும், இதை கேட்ட மஞ்சமலையும்,
இல்ல என்னம்மா என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ வந்ததுலேருந்தே கொஞ்சம் மாதிரியா நீ பேசிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு சாதகமாவே பேசிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே ரொம்பவே துரோகிங்கம்மா. உன்ன சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள உன்ன வாழ விட மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்பத்துலேருந்தே இவங்கள பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு தான், இவங்க கூட நான் ஒட்டு உறவும் வேணான்னு சொல்லிட்டு நான் தனியா இருக்கேன். இல்லன்னா நான் இவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேனா, இவங்களுடைய இது கேரக்டர நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். நீ வாம்மா நம்மளுடைய வீட்டுக்கு போலாம். அது மட்டும் இல்லாம, நீ மட்டும் என் கூட வரலன்னா, என்னுடைய உயிர நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மஞ்சமலையும், அங்க இருக்கிற பூங்குடி கிட்ட சொல்லிடுறாங்க. இத கேட்ட மீனாட்சிக்கும் ரொம்பவே வருத்தத்தோட அழுதுகிட்டே இருக்கவும், உடனே இங்க நான் செஞ்ச தப்புனால இவ்ளோ பெரிய பிரச்சனையில வந்து நின்றுருக்கு. நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்திருந்தாலையும் கண்டிப்பா அத நான் பேசி கொஞ்சம் சமாதானமா பேசியிருக்கணும். நான் இவ்ளோ கோவப்பட்டு அந்த பொருட்களெல்லாம் அப்படி நான் தூக்கி வீசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மீனாட்சியும் தன்னைத்தானே மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு அங்க அழுதுகிட்டுமே இருக்காங்க. உடனே மாயாண்டியும், "மாப்ள மாப்ள இப்படி ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க மாப்ள. உங்க கால்ல விழுந்து கூட கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்துக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது எதர்ச்சியா ஒரு விஷயம் நடந்த விஷயம். அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு நீங்க கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் அவசியமும் கிடையாது. எதுக்காக நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் நம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இப்படி இருக்கிறப்போ நம்ப இப்படிலாம் பிரச்சனை பண்ணிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் கால்ல விழாத குறையா மஞ்சமலை கிட்ட கெஞ்சுறாங்க மாயாண்டியும். உடனே மஞ்சமலை இத கேட்ட உடனே, "இந்த பாரு மாயாண்டி, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச்சே கிடையாது. என்னுடைய பொண்ண நீங்க இப்படி பண்ணதுக்கு உங்கள நான் உயிரோடயே விட்டுருக்க கூடாது. ஆனா உங்கள நான் மன்னிச்சு, நான் உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் குடுக்காம என்னுடைய பொண்ண நான் என் கூடயே கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயுமே என்கிட்ட நீங்க எந்த ஒரு விஷயமும் பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையும் சொல்லிடவும், இத கேட்ட மாயாண்டியும், "மாப்ள என்ன மாப்ள நான் இவ்ளோ சொல்லியுமே நீங்க கேட்காம, இங்க டிவோர்ஸ் எனக்கு இது பூங்கொடிக்கு குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற அழகரும், "அப்பா நீங்க எதுக்குப்பா இங்க அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்க. அவங்க இப்படிதான்ப்பா பண்ணுவாங்க. நீங்க எதுக்குமே நீங்க அவங்களுக்காக இது இங்க இருக்கிற பூங்கொடிக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, நீங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. அவங்க டிவோர்ஸ் தானே குடுக்குறேன்றாங்க. ஓகேப்பா நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகர் சொல்லிடவும், உடனே இத கேட்ட அங்க இருக்கிற பூங்கொடியும் அவங்க அப்பாவ தனியா கூட்டிக்கிட்டு போய், "அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிப்பா உங்கள அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின இவங்கள நான் பழி வாங்க முடியும்? இவ்ளோ நாள் இங்க நான் பொறுத்துக்கிட்டு நான் இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அடிபட்டது ஏதோ எதேர்ச்சியா தான் நடந்துச்சு. இதுக்கு மேலேயுமே நான் இங்கேருந்து கிளம்பணும்னா, நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காம போயிடுப்பா. நீங்க பேசாம எங்க வக்கீல கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்கப்பா. நீங்க எதுவுமே பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடி சொல்லவும், இத கேட்ட மஞ்சமலை "என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? என்னாலலாம் உன்னுடைய உயிர பணய வச்சு என்னுடைய மரியாதைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லம்மா. நீ இங்க இருக்கவே கூடாது. என்னுடைய என்னுடைய இது மனசுக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தோணுதும்மா. இங்க இருக்காதம்மா. இங்க இருந்தனா உன்ன சந்தோஷமா, நிம்மதியா இருக்க விட மாட்டாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்லிடவும், உடனே பூங்கொடியும், "அப்பா இங்க நான் எல்லா விஷயத்தையுமே பார்த்துக்கிறேன். முதல்ல நீங்க இந்த வீட்ட விட்டு கிளம்புங்க. இங்க பிரச்சனை பண்ற வேல நீங்க வச்சுக்காதீங்க. உங்கள பழி வாங்கினேன். இங்க இருக்கிற மஞ்சமலை, அழகரு, மீனாட்சின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே நான் பழி வாங்கவே ஆகுவேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி அவங்கள நான் நிக்க வைக்கணும். அது ஆசைப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்ககிட்ட நான் முன்னாடியே ஒரு வாக்கு குடுத்துருக்கேன். அந்த வாக்க காப்பாத்திட்டு தான் இந்த வீட்ட விட்டு நான் வருவேன். இதுக்கு மேலேயுமே நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன். என்னுடைய விருப்பம் இருந்தா மட்டும் தான் டிவோர்ஸுக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம மூவ் பண்ண முடியும். அப்படின்னா நீங்க என்னுடைய விருப்பம் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நான் சொல்ற விஷயத்த கேளுங்கப்பா. நீங்க பேசாம அமைதியா கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூங்கொடியும் மஞ்சமலையை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சமலையும், "இந்த பாரு மாயாண்டி, என்னுடைய பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால உன்னை நான் சும்மா விட்டுட்டு போறேன். அது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் விஷயத்துல நான் எந்த ஒரு முடிவும் எடுக்காம போறேன். ஆனா மறுபடியும் என்னுடைய பொண்ணு கஷ்டப்படுற மாரி இந்த வீட்ல எதனா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களை யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மஞ்சமலை சுடல வக்கீல்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க அங்க இருக்கிற மாயாண்டியும் எல்லாரையுமே பார்த்து, இப்ப எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்குமே, இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இங்க பூங்கொடிக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கு மேலேயுமே யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துல இங்க பூங்கொடிய அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எதனா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடவும், உடனே இங்க மீனாட்சியும், "ஏங்க நான் தாங்க இவ்வளோ பெரிய தப்ப பண்ணியிருக்க கூடாது. நான் ஏதோ கோவத்துல அப்படி நான் ஒரு விஷயத்த எல்லா பொருட்களும் நான் தூக்கி இடைச்சிருக்க கூடாது. அப்படி பண்ணதுனால தான் எங்க பூங்குழிக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இப்படி நிலைமை ஆனதுனால தானே மஞ்சமலை இப்படி ஒரு விஷயத்த பேசிட்டு போறான். என்னால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி கிட்ட மீனாட்சியும் கேட்கவும், உடனே இங்க மாயாண்டியும், "மீனாட்சி, நீ எந்த ஒரு தப்பும் அறியாதவ. உன்னை உசுப்பேத்தி, உன்னை கஷ்டப்படுத்தி, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க போல. அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.